அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க, சால்வ் 2x minus 1 x plus 3 x minus 2 2x plus 3. ஸோ இந்த ரெண்டையுமே குரூப் பண்ணிக்கலாம். தென் இந்த ரெண்டையுமே குரூப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2x minus 1 into 2x plus 3 குரூப் பண்ணிக்கலாம். at the same time x plus 3 and x minus 2 group பண்ணிக்கலாம். plus 20 equals to 0. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி என்ன பாருங்க. so 2 again 2, so 4x square minus 2x 3 ஆல மல்டிப்ளை பண்ணா plus 6x இங்க மல்டிப்ளை பண்ணா minus 3 இல்லைங்களா? இங்க பாருங்க, இதை மல்டிப்ளை பண்ணுங்க, x square plus 3x minus 2x minus 6 plus 20 equals to 0 கிடைக்கும். Then மறுபடியும் ஒர்க் பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 4x square minus 2x plus 6x. So plus 4x minus 3. Then இங்க பாருங்க, x square 3 minus 2. So 3x minus 2x. So plus x minus 6 plus 20 equals to 0. Then first equationல இந்த டேர்ம்ல மட்டும் பாருங்க என்ன காமனா இருக்குன்னு பாருங்க. 4 காமனா இருக்கு. அப்போ 4 வெளிய எடுத்துட்டா என்ன கிடைக்குன்னு பாருங்க. x ஸ்கொயர் plus x கிடைக்கும் minus 3. இது ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்கானது. செகண்ட் பிராக்கெட்ல x ஸ்கொயர் plus x then minus 6 plus 20 equals to 0. அப்படி இருக்கு. இப்போ ரெண்டு டேர்ம்லையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இருக்கு. அப்போ நான் நியூ வேரியபிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். புட் y ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ். இதை வேணா நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ 1ல சப்ஸ்டியூட் பண்ணா பாருங்க. 1ல சப்ஸ்டியூட் பண்ணா 4 டைம் y minus 3 into y minus 6 plus 20 equals to 0. இந்த ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ 4 டைம் y ஸ்கொயர் 3 ஆல மல்டிப்ளை பண்ணா minus 3y, 6 ஆல மல்டிப்ளை பண்ணா 6 4s are 24. ஸோ 24y, 6 into 3 plus 18 plus 20 equals to 0 கிடைக்கும். இதை ரீவர்க் பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 4 டைம் y ஸ்கொயர் 24 23, அப்போ 27y 20 30 38 equals to 0. ஸோ இது கிளியர்லி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதை டைரக்டா மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்க முடியுமானா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஃபார்முலா போகலாம். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா இந்த கான்ஸ்டன்ட் டேம் என்னன்னு பார்க்கணும். கான்ஸ்டன்ட் டேம் என்ன வந்திருக்கு? 38 வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா நம்மளோட ரூட் என்னவா இருக்கும்? எய்தர் பிளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்கும். ஏன்னா இந்த 38 யாரெல்லாம் டிவைட் பண்ணுவான்னு பார்க்கணும். 38 யாரெல்லாம் டிவைட் பண்ணுவான்னு பார்க்கணும். 1 டிவைட் பண்ணும். at the same time 2 டிவைட் பண்ணும். 2 கண்டிப்பா டிவைட் பண்ணும். ஏன்னா 19 டைம்ஸ் 2. ஸோ 19 கண்டிப்பா டிவைட் பண்ணும். தென் 3 டிவைட் பண்ணுமானா பண்ணாது. 4 5 6 எதுவுமே பண்ணாது. ஸோ பாசிபிலிட்டி இந்த 3க்குள்ளதான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 1 போட்டு செக் பண்ணி பார்ப்போம். சைடில் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. 1 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 4 மைனஸ் 27 பிளஸ் 38 0 ஆகுமானா கண்டிப்பா 0 ஆகாது. ஸோ மைனஸ் 1 போட்டு செக் பண்ணி பாருங்க. மைனஸ் 1 போட்டிங்கன்னா என்ன ஆகுன்னு பாருங்க. 4 தான் ஆகும். பிளஸ் 28 பிளஸ் 38 இதுவும் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ 2 போட்டு செக் பண்ணி பாருங்க. 2 போடும்போது என்ன ஆகும்? 4 into y ஸ்கொயர், y ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர், அப்போ 4 மைனஸ் 27 into 2 plus 38 செக் பண்ணி பாருங்க. ஸோ 4 4s are 16. 27 into 2 னா 54 plus 38. ஸோ 38ம் 16 ஆட் பண்ணீங்கன்னா 54 minus 54 கண்டிப்பா 0 ஆகும். Therefore x equals to 2 is a root. x equal to 2 a root. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்றது ரூட் கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னா நம்ம எல் டிவிஷன் அப்ளை பண்ணா இல்லை சிந்தடிக் டிவிஷன் சொல்லுவோம். எல் டிவிஷன், சிந்தடிக் டிவிஷன்.
அது கியூபிக் ரூட்டுக்கு மட்டும் தான் சார் அப்ளை பண்ண முடியுமா? குவாட்ராட்டிக் அப்ளை பண்ண முடியாதுன்னா கண்டிப்பா குவாட்ராட்டிக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அப்ப எல் டிவிஷன் என்ன சார் சொல்லுது? 4 இருக்கா? அப்ப எழுதிக்கங்க. 4 மைனஸ் 27 தென் 38. ஒரு சாதாரண எல் டிவிஷன் தான். ஸோ யூஸ்வலாக இங்கே 0ன்னு போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூட் என்ன வந்திருக்கு? 2 வந்திருக்கு. அப்போ 4 ஆட் பண்ணா 4 into 2னா 8. 4 2s are 8. அப்போ 27ல 8 போச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் 19. 19 20 27. இப்போ 19 into 2னா மைனஸ் 38 ஆட் பண்ணா 0. அப்போ இது எக்ஸ் ஈக்குவல் 2ன்றது ரூட்னா கண்டிப்பா ரிமைண்டர் என்ன வரணும்? 0 வரணும். ரிமைண்டர் கண்டிப்பா 0 வரணும், வந்திருக்கு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் 2ன்றது கரெக்ட் தான். இப்போ இந்த டைம் என்ன ஆகும் பாருங்க, 4 இருக்கு. அப்போ 4 டைம்ஸ் ஒய் மைனஸ் 19 ஈக்குவல்ஸ் டு 0ன்னு கிடைக்கும் இல்லையா சார்? அப்போ 4 டைம்ஸ் ஒய்ன்றது என்ன ஆகும்? பிளஸ் 19 ஆயிரும். அப்போ ஒய்க்கான வேல்யூ என்ன கிடைக்கும் நமக்கு? 19/4. இது அனதர் ரூட். 19/4 அனதர் ரூட். இங்கே ஆக்சுவலாக எக்ஸ் கிடையாது சார், இங்கே ஒய் நான் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். பட் இங்கே ஈக்குவேஷன் இல்லாமல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல இருக்கு. அப்போ ஒரு ரூட் ஒய் ஈக்குவல் டு 2, அனதர் ரூட் ஒய் ஈக்குவல் டு 19/4. தென் நம்ம ஒய் என்ன அசியூம் பண்ணிருக்கோம் பாருங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி அசியூம் பண்ண சின்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்ன்னு சொல்லி அசியூம் பண்ணிருக்கோம். சப்போஸ் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணுங்க ஒய்க்கு வேல்யூ. சப்போஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 19/4 இருந்தால் என்ன ஆகுன்னு பாருங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 19/4. இடத்த மாற்றி மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க, 4 டைம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 டைம் எக்ஸ். இந்த 19 அப்படி இருக்கட்டும், 19 அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? இன்னும் மாற்றி எழுதுங்க. 4 டைம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 டைம் எக்ஸ் மைனஸ் 19 ஈக்குவல்ஸ் டு 0ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு டேரக்டா ரூட்ஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக அது டேரக்ட் ரூட்ஸ் கிடையாது, இமேஜின் ரூட் தான் வந்திருக்கும். அப்போ என்ன சார் ஃபார்முலா? எக்ஸுக்கான வேல்யூ என்ன? மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஸோ இந்த இடத்துல ஏக்கான வேல்யூ 4, பிக்கான வேல்யூ 4, சிக்கான வேல்யூ மைனஸ் 19. சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. மைனஸ் பி, ஸோ மைனஸ் 4 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர், ஸோ 4 ஸ்கொயர் மைனஸ் 4a சி, சிக்கு மைனஸ் 19. செக் பண்ணி பாருங்க வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. டிவைடட் பை 2a. இப்போ 2 into 4. அப்போ இங்கே என்ன ஆகுது பாருங்க, மைனஸ் 4 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர்னா 16. ஸோ மைனஸ் மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ் ஆயிரும் இல்லைங்களா சார்? 4 into 4 16 into 19. செக் பண்ணி பாருங்க, 304 கிடைக்கும். ஒர்க் பண்ணீங்கன்னா 304 டிவைடட் பை 2 4s are 8. இல்லைன்னா 2 அப்படி இருக்கட்டும், 2 into 4 அப்படி இருக்கட்டும். ஸோ பிராக்கெட் உள்ள பாருங்க 304 பிளஸ் 16. அப்போ 320 வந்திருக்கும். இல்லை சைடில் ஒர்க் பண்ணிங்க 320. இந்த 320 எப்படி சார் மாற்றி எழுதலாம்? ஸோ 160 into 2ன்னு மாற்றிக்கலாம். 160 into 2. அப்போ இந்த 160 இருக்கு இல்லையா சார், அதை என்ன சார் பண்ணலாம்? 16 into 10 into 2ன்னு மாற்றிக்கலாம். அப்போ 16 என்ன ஆகும்? வெளியெடுத்துடலாம். 16 வெளியெடுக்கும் போது என்ன சார் ஆகும்? 4 வெளியே வந்துடும். அப்போ ரூட்டுக்குள்ள 4 வெளியே வந்துடும். இந்த 10 எப்படி சார் மாற்றி எழுதலாம்? 5 into 2ன்னு மாற்றி எழுதலாம். into 2 சரிதானே சார்? இப்போ 2 2 இருக்கு இல்லைங்களா? அப்போ 2 2க்கு பதிலாக என்ன பண்ணலாம்? ஒரு 2 வெளியே எடுத்துடலாம். அப்போ 4 into 2 பேலன்ஸ் என்ன இருக்கும்? √5 இருக்கும். அது சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ மைனஸ் 4 பிளஸ் ஆர் மைனஸ் 4 அப்படி இருக்கட்டும் into 2 into √5 டிவைடட் பை 2 into 4. இப்போ த்ரூ அவுட் பாருங்க 4 காமனா இருக்கு. த்ரூ அவுட் நமக்கு 4 காமனா இருக்கு. இப்போ 4 4 4 கட் பண்ணிடலாம். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன சார் இருக்கும்? மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 2 √5 டிவைடட் பை 2 கிடைக்கும். டிவைடட் பை 2. இது ஒரு ஃபேக்டர். இன்னொரு டைம் என்ன சார் இருக்கு? சப்போஸ் ஒய்க்கு பதிலாக 2 இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்க்கணும். ஒய்க்கு பதிலாக 2 இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒய்க்கு என்ன அசியூம் பண்ணோம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2. இது ரெண்டாவது கேஸ் 2ன்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம.
கேஸ் 2. அப்போ இதெல்லாத்தையும் ஒரு சைடில் கொண்டு வாங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல்ஸ் டு 0 இல்லையா சார்? அப்போ மல்டிப்ளை பண்ணா -2 வரணும், ஆட் பண்ணா +1 வரும். அப்போ ஒரே ஆப்ஷன் என்ன சார்? 1 into 2 தான். ஆட் பண்ணா +1 வரணும். அப்போ இதுக்கு -1 போட்டா போதும். ஆட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா +1. அப்போ என்ன ஆகும் பாருங்க, எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல்ஸ் டு 0ன்னு கிடைக்கும். அப்போ ரூட்டை எழுதணும்னா எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 ஆர் எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல்ஸ் டு 0. இதை இன்னும் சிம்பிளை பண்ணி எழுதணும்னா ரூட்ஸ் எழுதணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸ் ஈக்குவல் டு -2. ஸோ இங்க 2 ரூட்ஸ் இருக்கு. தேர்ஃபோர் ஆன்சர் எழுதிடலாம். ஸோ ரூட்ஸ் ஆர் மொத்தம் 4 ரூட்ஸ் கிடைக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு 1 -2 -1 பிளஸ் 2 root 5 divided by 2 minus 1 minus 2 root 5 divided by 2. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.